சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. ஒரு ஆடியோவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நேற்று யூடியூப் ரூட்டர்ஸ் வெளியிட்ட அந்த ஆடியோ. வணக்கங்க, உங்களுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய மைனர். அது மிக மிக முக்கியமான ஆடியோ. அந்த ஆடியோல சாட்டை துரைமுருகன் என்ன பேசியிருக்கான்றத கேட்டு பாருங்க. சமூக வலைதளங்களை நாம் தமிழர் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமானை பத்தியோ சீமானை பத்தியோ இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யாரை பத்தி எழுதினாலும் இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யாரை பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும். நம்ம ஒரு குரூப் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும். நம்ம ஒரு குரூப் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும். நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்யணும். ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஒரு குரூப் அட்டாக் பண்ணும். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் குறித்து சமூக வலைதளங்களில் யாராவது விமர்சனம் வைத்தார்கள் என்றால் அவர்களை ஒரு குரூப் போய் அட்டாக் பண்ணணும். அப்படி அட்டாக் பண்ணுன்ற பயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வரணும் அப்படின்னு இதே சாட்டை துரைமுருகன் பேசிய ஆடியோ வெளியாயிருக்குது. பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லன்னா 2 மணி நேரம் பேசிய கொள்ளுவா. என்னது 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோம். அப்ப இந்த ஆடியோவே மிகப்பெரிய சாட்சி. எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய வாட்ஸ்அப் குழுவில் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஐடியையும் போன் நம்பரையும் போட்டு அவங்களுக்கு போன் பண்ணி திட்டு, அவங்க ஐடியில போய் ஆபாசமா எழுது அப்படின்னு இவர்கள் எப்படி தூண்டுகிறார்கள் அப்படின்றதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனுடைய இந்த ஆடியோ அதுவே மிகப்பெரிய உதாரணம். இப்படி லூசுக்கு போயிடாவே. ஆஹா, இவனுங்க எந்துட்டானே.